ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் ரோஸ்டட் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாகவும் நல்லா ரோஸ்டடாகவும் இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிக்கன் பிரியாணியோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும், குஸ்காவோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. இல்லை அப்படின்னா வந்து நெய் சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இது இருக்கும். அது எப்படி செஞ்சு அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்துடலாம். சிக்கனில் நம்ம செஸ்ட்டு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக இருக்கும். அது அந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு மிக்சிங் பவுலில் வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துடலாம். நாம் இந்த பீஸை வந்து கட் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா மெலிசாவே கட் பண்ணுங்கள். நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அளவுலேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்தாச்சு. இதோட வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம புளிக்காத வந்து கெட்டி தயிர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருங்க. உப்பு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சிக்கனோட நல்லா வந்து கோட்டாகி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம உடனே செய்ய போகிறது இல்லைங்க. நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே இந்த சிக்கனோட போய் ஒன்றா கோட்டாகும். அதனால் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சோன்னே இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இப்போ நம்ம சிக்கன் வந்துட்டு ஊற வச்சு வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதோட வந்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் தான் நம்ம வந்து பொரிக்க போகிறோம். அதனால தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் வந்து லைட்டாக சூடானோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸ் அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 மட்டும் போட்டு இதோட வந்துட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து பொரிங்க. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் மட்டும் வச்சுக்கிறேங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு செய்ய ஆரம்பிங்க. இப்போ 2 சைடும் வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து பொரிக்க போகிறோம். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோன்னே இந்த மாதிரி வந்துட்டு இதை வந்து திருப்பி போட்டுருங்க. நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் வந்து பொரிச்சா போதுங்க. அதுக்கு மேலே அந்த சிக்கன் வந்து பொரிச்சிங்கன்னா வந்துட்டு நமக்கு ஜூஸியாக இருக்காது, ஹார்டான மாதிரி ஆயிரும். 1 நிமிஷம் கழிச்சோன்னே இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வந்துட்டு தயிர் லெமன்லாம் போட்டு ஊற வச்சுருக்கிறோம். அதனால் வந்துட்டு அது சீக்கிரமே வந்துட்டு குக் ஆயிரும். 1 நிமிஷம் ஆனோடனே பார்த்திங்கன்னா கலர் வந்துட்டு நமக்கு வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கும் நாங்கள் போட்டதுலேருந்து. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து நான் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி வந்துட்டு எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து செய்ய போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பொடியாக 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு 3 பல் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பொடியாக. அது எல்லாத்தையும் வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துட்றேன். இப்போது இதில் வந்துட்டு ஆயில் என்ன உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நம்ம பொரிச்ச எண்ணெய் தான் இதில் ஊற்றிருக்கோம். இந்த ஆயிலை கூட இதை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதில் வந்து செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி அதே ஆயிலோடு தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே அதில் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வந்துட்டு கம்மியான அளவே வந்துட்டு இதில் வந்துட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. நான் உப்பு போடுறதை எடுக்க மறந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு உப்பு போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு கம்மியான அளவே வந்துட்டு உப்பு இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. இதோட சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கணுங்கிறதுக்காண்டி வந்து நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கேங்க டொமேட்டோ சாஸ். உங்களுக்கு வேணால் ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணால் ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட வந்துட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா வந்துட்டு கூட்ட வர அளவுக்கு இது நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சம் அளவு எடுத்து அதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி தலையை வந்துட்டு இதோடு வந்துட்டு தூவி விட்டுக்கலாம்.
இதில் கொத்தமல்லி மட்டும்தாங்க போடணும், புதினா போடக்கூடாது. கொத்தமல்லி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இதோட வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் வந்து மசாலா சேர்க்க போகிறோங்க. நான் இந்த சிக்கனில் இருக்க இந்த ஜூஸ் எல்லாமே வந்துட்டு சிக்கனோட கோட்டா வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போதும். இப்போ லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து திக்னஸ் ஆகுங்க கொஞ்சம். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு பெப்பர் பொடி வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துடலாங்க. பெப்பர் தூள் வந்து போடுறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் போட்டால் வந்துட்டு கொஞ்சம் காரமாக இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி இதோட சேர்க்குறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட சிக்கன் ரோஸ்டட் ஃப்ரை ரெடி ஆயிருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து இறக்கிடலாம். நம்மளோட இந்த சிக்கன் ரோஸ்டட் ஃப்ரை சூப்பராகவே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்க ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.